கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர்த்தந்திரங்கள். கட்டுரை உபதலைப்பு: எப்படி புரட்சியை முன்னேற்றுவது? தீர்மானத்தின் அடுத்த பகுதியை மேற்கோள் காட்டுவோம். இப்படிப்பட்ட நிலைமைகளில் சமூக ஜனநாயகவாதம் புரட்சி நெடுகிலும் ஒரு நிலை எடுத்து நிலைநிறுத்த முயன்று வர வேண்டும். அந்த நிலை புரட்சியை முன்னேற்றி வருவதற்கான சாத்தியப்பாட்டை அதற்கு மிகச்சிறப்பாக உறுதிப்படுத்துவதாய் இருக்க வேண்டும். முதலாளித்துவ கட்சிகளின் முரணான தன்னலமுள்ள கொள்கையை எதிர்த்துத்தான் நடத்தும் போராட்டத்தில் சமூக ஜனநாயகத்தின் கையை கட்டிப்போடாததாய் இருக்க வேண்டும். முதலாளித்துவ ஜனநாயகத்தில் கலந்து மறைந்து விடாமல் பாதுகாக்கின்றதாய் இருக்க வேண்டும். எனவே சமூக ஜனநாயகவாதம் அரசதிகாரத்தை கைப்பற்றும் குறிக்கோளையோ தற்காலிக அரசாங்கத்தில் அதிகாரத்தை பங்கு போட்டுக்கொள்ளும் குறிக்கோளையோ வகுத்து கொள்ளக்கூடாது. மிக தீவிரமான புரட்சிகர எதிர்க்கட்சியாக இருந்து வர வேண்டும். புரட்சியை முன்னேற்றுவதற்கான சாத்தியப்பாட்டை மிகச்சிறப்பாக உறுதிப்படுத்துகிறதாயுள்ள நிலையை எடுத்துக்கொள்ளச் சொல்லும் அறிவுரை நமக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி அளிக்கிறது. எனினும் இந்த நல்ல அறிவுரையோடு கூடவே இன்றைய அரசியல் நிலைமையில் மக்கள் பிரதிநிதிகளை கூட்டுவதை பற்றிய வதந்திகளும் ஊகங்களும் பேச்சும் திட்டங்களும் நிலவும் காலத்தில் சமூக ஜனநாயகவாதம் எப்படி புரட்சியை முன்னேற்ற வேண்டும் என்று நேரடியாக குறித்து காட்ட வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். மக்களுக்கும் ஜார் மன்னனுக்கும் இடையே சமரசம் பற்றிய ஒஸ்வபஸ்தேனியவின் தத்துவத்திலுள்ள அபாயத்தை புரிந்து கொள்ள தவறுகிறவர்கள் அரசியல் நிர்ணய சபையை கூட்டுவது எனும் வெறும் முடிவையே ஒரு வெற்றியாக கருதுகிறவர்கள், தற்காலிக புரட்சி அரசாங்கம் தேவை எனும் கருத்தை தீவிரமாக பிரச்சாரம் செய்யும் பணியை வகித்து கொள்ளாதவர்கள், அல்லது ஜனநாயக குடியரசு வேண்டும் எனும் கோஷத்தை பின்னணியில் விட்டு வைக்கிறவர்கள், இவர்களால் புரட்சியை மேலும் முன்னேற்றி வைக்க முடியுமா? இப்படிப்பட்டவர்கள் உண்மையிலேயே புரட்சியை பின்னுக்கு இழுத்து செல்கிறார்கள். காரணம், நடைமுறை அரசியலை பொறுத்தவரை அவர்கள் ஒஸ்வபஸ்தேனிய நிலையின் மட்டத்துடன் நின்றுவிட்டார்கள். புரட்சி காலகட்டத்தில் கட்சியின் இன்றைய உடனடியான பணிகளை வரையறுத்து கொண்டும் போர்த்தந்திர தீர்மானத்தில் குடியரசுக்காக போராட வேண்டும் எனும் கோஷத்தை அவர்கள் விட்டுவிடுவார்களேயானால் எதேச்சதிகார முறைக்கு பதிலாக குடியரசை வைக்க கோருகிற வேலை திட்டத்தை அவர்கள் அங்கீகரிப்பதில் என்ன பயன்? அனைத்து மக்களின் அரசியல் நிர்ணய சபையை கூட்டுவது பற்றிய முடிவையே ஒரு நிர்ணய வெற்றியாக கருதுவதும் தற்காலிக புரட்சி அரசாங்கத்தில் குடியரசு ஆகியவற்றில் விஷயத்தில் முன்புத்தியோடு கூடிய மௌனம் சாதிப்பதும் ஒஸ்வபஸ்தேனியவின் நிலையை அரசியல் சட்டவாத முதலாளி வர்க்கத்தாரின் நிலையைத்தான் இன்று உண்மையிலேயே இனங்காட்டுகிறது. புரட்சியை முன்னேற்றுவதற்கு முடியரசுவாத முதலாளி வர்க்கத்தினர் அதை முன்னேற்றும் எல்லைக்கும் அப்பால் அதை எடுத்துச் செல்வதற்கு முதலாளித்துவ ஜனநாயகத்தின் முரணான தன்மையை விலக்கி வைக்கிற கோஷங்களை முயற்சியுடன் உருவாக்கி தருவதும் வலியுறுத்துவதும் முன்னணிக்கு கொணர்வதும் அவசியம். தற்சமயம் இவ்வகைப்பட்ட கோஷங்கள் 2 தான் உள்ளன. 1. தற்காலிக புரட்சி அரசாங்கம், 2. குடியரசு என்று. ஏனெனில் அனைத்து மக்களின் அரசியல் நிர்ணய சபை எனும் கோஷத்தை முடியரசுவாத முதலாளி வர்க்கத்தினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஒஸ்வபஸ்தேனிய சங்கத்தின் வேலை திட்டத்தை பார்க்க. புரட்சியை பயன்படுத்தி கொண்டு ஏமாற்றுதல், அது முழு வெற்றி பெறாமல் தடுப்பது, ஜாராட்சியுடன் பெரும் முதலாளி வர்க்கத்தினர் பேரம் முடித்து கொள்ளச் செய்வது எனும் ஒரே நோக்குடன் ஏற்றுக்கொண்டனர். ஆக இப்போது பார்க்கிறோம், புரட்சியை முன்னேற்றவல்ல 2 கோஷங்களில் முடியரசு வேண்டும் எனும் கோஷத்தை மாநாடு முற்றாக மறந்துவிட்டது. தற்காலிக புரட்சி அரசாங்கம் வேண்டும் என்கிற கோஷம் அனைத்து மக்களின் அரசியல் நிர்ணய சபையை பற்றிய ஒஸ்வபஸ்தேனிய கோஷமும் சமம் என்று வெளிப்படையாக வைத்து அதுவும் இதுவும் ஒருங்கே புரட்சியின் நிர்ணயமான வெற்றி என்று வர்ணித்தது. உண்மை இதுதான் விஷயம் என்பதில் ஐயமில்லை. ருஷ்ய சமூக ஜனநாயகவாதத்தின் எதிர்கால வரலாற்றாசிரியருக்கு இது ஒரு எல்லைக்கல்லாக விளங்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். 1905 மே மாதத்தில் நடந்த சமூக ஜனநாயகவாதிகளின் மாநாடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதில் ஜனநாயக புரட்சியை முன்னேற்றுவதின் அவசியத்தை பற்றி நேர்த்தியான வார்த்தைகள் இருந்த போதிலும் உண்மையிலே அப்புரட்சியை பின்னுக்கு இழுக்கிறது முடியரசுவாத முதலாளி வர்க்கத்தின் ஜனநாயக கோஷங்களுக்கு அப்பால் போகவில்லை. முதலாளித்துவ ஜனநாயகத்தில் பாட்டாளி வர்க்கம் கலந்து கரைந்து விடக்கூடிய அபாயத்தை நாம் புறக்கணிக்கிறோம் என்று புதிய இஷ்கிரா குழுவினர் நம்மை குற்றம் சாட்ட விரும்புகின்றனர்.
ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸ் நிறைவேற்றிய தீர்மானத்தின் வாசகத்தின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க யாராவது முன்வரட்டும், பார்ப்போம். நாம் எதிர்ப்பாளர்களுக்கு நாம் கொடுக்கும் பதில் இதுதான். முதலாளித்துவ சமுதாயத்தில் வேலை செய்து வரும் ஒரு சமூக ஜனநாயகவாத கட்சி சில வழக்குகளில் முதலாளித்துவ ஜனநாயகத்துடன் அக்கம்பக்கமாக வழிநடையிடாமல் அரசியலில் கலந்து கொள்ள முடியாது. இவ்விஷயத்தில் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கும் வேற்றுமை இதுதான். நாங்கள் புரட்சிகரமான குடியரசு வழிபட்ட முதலாளி வர்க்கத்தினருடன் ஒன்று கலந்து விடாமல் அக்கம்பக்கமாக வழிநடையிடுகிறோம். ஆனால் நீங்கள் மிதவாத முடியரசு வழிபட்ட முதலாளி வர்க்கத்தினருடன் ஒன்று கலந்து விடாமல் அக்கம்பக்கமாக வழிநடையிடுகிறீர்கள். இதுதான் விவகாரம். மாநாட்டின் பேரால் நீங்கள் வரையறுத்துள்ள போர்த்தந்திர கோஷங்கள் அரசியல் சட்ட ஜனநாயக கட்சியின், அதாவது முடியரசுவாத முதலாளி வர்க்கத்தினரின் கட்சியின் கோஷங்களுடன் பொருந்துகின்றன. மேலும் இப்படி பொருந்தி நிற்பதை நீங்கள் பார்க்கவோ உணரவோ கூட இல்லை. எனவே உண்மையில் நீங்கள் ஒஷ்வபஸ்தேனிய கூட்டத்தாரை வால்பிடித்து செல்கிறீர்கள். ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸின் பேரால் நாங்கள் வரையறுத்துள்ள போர்த்தந்திர கோஷங்கள் ஜனநாயக போக்கான புரட்சிகரமான குடியரசுவாத முதலாளி வர்க்கத்தினரின் கோஷங்களுடன் பொருந்துகின்றன. ருஷ்யாவில் இந்த முதலாளி வர்க்கத்தினரும் சிறு முதலாளி வர்க்கத்தினரும் தங்களை ஒரு பெரிய மக்கள் கட்சியாக இன்னும் அமைத்து கொள்ளவில்லை என்ற போதிலும் இன்று ருஷ்யாவில் நடந்து வருவதை பற்றி ஒன்றுமே அறியாத ஒருவர்தான் இவ்வகைப்பட்ட கட்சிக்குரிய அம்சங்கள் இருக்கிறதை பற்றி சந்தேகப்பட முடியும். மாபெரும் ருஷ்ய புரட்சி முன்னேறுமேயானால் நாங்கள் சமூக ஜனநாயக கட்சியால் ஒழுங்கமைக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்தை மட்டுமின்றி எங்களுடன் அக்கம்பக்கமாக வழிநடையிட திறமை படைத்த இந்த சிறு முதலாளி வர்க்கத்தினரையும் வழிகாட்டி நடத்தி செல்வது என்று எண்ணம் கொண்டிருக்கிறோம். மாநாடு தன்னுடைய தீர்மானத்தின் வழியாக மிதவாத முடியரசுவாத முதலாளி வர்க்கத்தினரின் தரத்துக்கு தன்னை அறியாமலேயே தாழ்ந்து விடுகிறது. கட்சி காங்கிரஸ் தன்னுடைய தீர்மானத்தின் வழியாக புரட்சிகரமான ஜனநாயகத்தின் தரகர்களாக வேலை செய்யாமல் போராடும் திறமையுள்ள பகுதிகளை உணர்வுபூர்வமாக தன்னுடைய தரத்துக்கு உயர்த்துகிறது. பெரும்பாலும் விவசாயிகளிடையே இப்படிப்பட்ட பகுதிகளை கண்டுகொள்ளலாம். பெரும் சமுதாய குழுக்களை அவற்றின் அரசியல் போக்குகளின்படி வகைப்படுத்துவதில் பெருந்தவறு செய்யும் அபாயம் இல்லாமல் புரட்சிகரமான குடியரசு வழிபட்ட ஜனநாயகம் என்பது திரளான விவசாய மக்களே என்று இனங்கண்டு கொள்ள முடியும். சமூக ஜனநாயகம் என்பது தொழிலாளி வர்க்கம் என்று நாம் இனங்கண்டு கொள்ள முடிகிற அதே பொருளில், அதே வில்லங்கங்களோடு, அதே உட்கிடையான நிபந்தனைகளோடு செய்ய முடியும். வேறு விதமாக சொல்வதென்றால் பின்வரும் சொற்களாலும் நம்முடைய முடிவுகளை வரையறுக்க முடியும். புரட்சி காலத்தில் மாநாடு தன்னுடைய நாடு தழுவிய அரசியல் கோஷங்கள் வழியாக திரளான நிலப்பிரபுக்களின் தரத்துக்கு தன்னறியாமல் தாழ்ந்து விடுகிறது. கட்சி காங்கிரஸ் தன்னுடைய நாடு தழுவிய அரசியல் கோஷங்கள் வழியாக திரளான விவசாயிகளை புரட்சிகரமான தரத்துக்கு உயர்த்துகிறது. இந்த முடிவுகளை கொண்டு நமக்கு முரண்மைகளின் மீது விருப்பம் இருப்பதாக யாராவது குற்றஞ்சாட்டுவார்களேயானால் அவருக்கு நாம் சவால் விடுகிறோம். புரட்சியை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நம்மிடம் போதிய வலிமை இல்லாமற் போனால் ஒஷ்வபஸ்தேனிய அர்த்தத்தில், அதாவது ஜார் மன்னனால் கூட்டப்படும் பிரதிநிதித்துவ சபை, கேலியாகத்தான் இதை அரசியல் நிர்ணய சபை என்று அழைக்க முடியும் எனும் வடிவத்தில் மட்டுமே ஒரு நிர்ணயமான வெற்றியில் புரட்சி முடிகிறது என்றால் அது நிலப்பிரபு பெருமுதலாளி அம்சமே மிகுந்திருக்கும் புரட்சியாகத்தான் இருக்கும் எனும் முன்கூற்றை அவர் பொய் என்று காட்டட்டும். மறுபுறம் நம் வாழ்நாளில் உண்மையிலேயே மகத்தான புரட்சியை கண்டு அனுபவிக்க இருப்போமேயானால் இந்த தடவை ஒரு குறைப்பிரசவத்தை வரலாறு அனுமதிக்கவில்லையானால் புரட்சியை வெற்றிகரமான முடிவுக்கு கொண்டு வரும் வலிமை போதிய அளவுக்கு நம்மிடம் இருக்குமேயானால் ஒஷ்வபஸ்தேனிய அர்த்தத்திலோ புதிய இஸ்க்ரா அர்த்தத்திலோ இல்லாத நிர்ணயமான வெற்றிக்கு கொண்டு வர முடியுமேயானால் அது விவசாயி பாட்டாளி வர்க்க அம்சம் மிகுந்திருக்கும் புரட்சியாயிருக்கும். இவ்வாறு மிகுந்திருப்பது சாத்தியமே என்று நாம் ஒப்புக்கொள்வதை வைத்து வரப்போகும் புரட்சி முதலாளித்துவ தன்மை கொண்டதாயிருக்கும் எனும் கருத்தை நாம் கைவிட்டு விட்டதாக சிலர் ஒரு கால் வியாக்கியானம் செய்யக்கூடும். இஸ்க்ராவில் இந்த சொல் கேடாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கும்போது
இவ்வாறு நடக்கவும் கூடும். எனவே இப்பிரச்சனையை கவனிப்பது தேவையற்றதல்ல.